ரீசெண்டாக ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணேன். அது இதுவரைக்கும் இருந்த என்னோட புரிதலை உடைச்சிருச்சு. இந்த யூனிவர்ஸ் கிட்ட இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்கு கற்றுக்க அப்படின்னு எனக்கும் தெரியல. ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு இந்த யூனிவர்ஸை தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்கிறதும் என்னோட புரிதல், நான் பார்த்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு அது லிங்க் ஆச்சுன்னா சந்தோஷம். சேம். திரும்பவும் கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். வாழ்க்கை நடுநிலையானது. ஒரு ஊருக்கு ஒரு சாமியார் வராரு. அவர்கிட்ட எல்லாத்துக்குமே பதில் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால அங்க உள்ள மக்கள் அவரை பார்க்க கூட்ட கூட்டமா போறாங்க. அதுல ஒரு 4 பேரு சாமியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கூட சேர்ந்து போறாங்க. அங்க போய், சாமி சாமி எங்களுக்கு ஒரு டவுட், அதை நீங்க தான் கிளியர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு, சாமி, இந்த உலகத்துல நியாயம் எது அநியாயம் எது அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாங்க. அவங்கள பார்த்த சாமி, ஓகே பசங்களா, இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா நீங்க நாளைக்கு இதே டைம்ல இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்த நாள் சாமி சொன்ன மாதிரியே அந்த 4 பேருமே போறாங்க. சாமியும் அவங்க கிட்ட, நான் இப்போ என்னோட சக்தியால ஒரு பறக்கிற எந்திரத்தை வர வைக்க போறேன். அதுல ஏத்தி உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நடக்கிற விஷயத்த வச்சு எது நியாயம் எது அநியாயம்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் சரின்னு சொன்னதும் சாமி அந்த 4 பேரையும் அந்த பறக்கிற இயந்திரத்துல ஏத்தி காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு விஷயத்த சாமி அவங்களுக்கு காட்டுறாரு. என்னன்னா, லெஃப்ட் சைடுல ஒரு மான் அப்பதான் குட்டி போடுது. அதே டைம்ல வலது பக்கத்துல ஒரு புலியும் குட்டி போடுது. மான் அதோட குட்டிக்கு பால் கொடுக்கணும்னு புல்லு மேய போகுது. புலியும் அதோட குட்டிக்கு பால் கொடுக்கணும்னு புலியும் சாப்பாடு தேடி போகுது. மானை புலி பார்க்குது. அந்த மானை வந்துட்டு அந்த புலி வந்துட்டு அடிச்சு அதோட பாடியை எடுத்துட்டு போயிடுது. இதுதான் சீன். இதை பார்த்த அந்த சாமி அவங்க கிட்ட, இப்ப நடந்தது நியாயமா இல்ல அநியாயமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. தப்பான பதில் சொன்னீங்கன்னா இந்த மெஷினே, அதாவது இந்த பறக்கிற மிஷினே உங்களை வந்துட்டு வெளியே தூக்கி போட்டுரும். சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்க இதுலயே நம்ம வீட்டுக்கு திருப்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட, இப்ப நீ பார்த்த இந்த சீனுக்கு உன்னோட பதில் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவன், இங்க நடந்தது அநியாயம் சாமி. அந்த மான் இப்பதான் குட்டி போட்டிருக்குது. குட்டி எழுந்து நிக்கிறதுக்குள்ளேயே அதோட தாய் செத்து போயிடுச்சு. இப்போ அந்த குட்டி ஒரு அனாதை. எந்த மிருகம் வேணாலும் அதை வந்து வேட்டையாடி சாப்பிடலாம். அதுக்கு எதிர்காலமும் இல்லை, பக்கத்துல பார்த்துக்க அதோட தாயும் இல்லை. அதனால இங்க நடந்தது அநியாயம்தான் சாமி அப்படின்னு சொல்றான். அவன் வாயை மூடுறதுக்குள்ளேயே அந்த எந்திரம் அவனை தூக்கி வெளியே போட்டுருது. இப்போ 2ஆம் ஆள்கிட்ட அதே கொஸ்டினை சாமி வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு அவன், இங்க நடந்தது நியாயம்தான் சாமி. அந்த புலியும் தான் குட்டி போட்டு இருக்குது. அது எதனா சாப்பிட்டாதான் தாய்ப்பால் அதோட குட்டிக்கு கொடுக்க முடியும். இதுல இறக்கம்லாம் பார்த்தா புலியும் குட்டியும் சாக வேண்டியதுதான். கொன்னால் பாவம் தின்னால் பூச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அவனையும் அந்த இயந்திரம் வெளியே தூக்கி போட்டுருது. இப்போ சாமி 3ஆவதா உள்ள ஆளை பார்க்குறான். ஆனா 3ஆவதா உள்ள ஆளு இப்ப நடந்த சீனுங்களை வச்சு கொஞ்சம் உஷாராயிட்டான். அவன் பதில் சொல்றான். சாமி, புலி பார்வையில இருந்து பார்த்தா இங்க நடந்தது நியாயம். அதே மான் பார்வையில இருந்து பார்த்தா இங்க நடந்தது அநியாயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்பாடா, சரியான பதில் சொல்லிட்டான் அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ளேயே அவனையும் அந்த எந்திரம் தூக்கி வெளியே போட்டுருது. நல்லாதான் இருக்கிறவனுக்கு செம்ம டென்ஷன். என்னடா இது, எல்லா ஆப்ஷனும் சொல்லியாச்சு, அப்பயும் இது தூக்கி போட்டுடுச்சே, நம்ம வேற எதனா யோசிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சு யோசிச்சு பார்க்கறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சாமி அவங்கிட்டயும் வராரு. நீ சொல்லுப்பா, இங்க நடந்தது நியாயமா அநியாயமா அப்படின்னு. அவனும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல சாமி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை அந்த இயந்திரம் தூக்கி போடல. கடைசியா சாமியும் அவனும் மட்டும் ஊருக்கு திரும்பி போறாங்க. இந்த கதையோட நீதியா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்றது சரிநிலையானது. ஒன்று கிடைக்கணும்னா ஒன்றை இழக்கணும். ஒன்று உங்களை விட்டு விலகும்போது இன்னொன்று வரும். நல்லது கெட்டது, தெய்வ குணம் அரக்க குணம், இரவு பகல்,
துக்கம் மகிழ்ச்சி, வேட்டையாடி இரை, yin அண்ட் யங், இரு வெவ்வேறு நிலை ஒருமித்து விளங்குறது தான் இந்த அண்ட பிரபஞ்சம் அப்படின்றது என்னோட புரிதலா இருக்கு. இந்த யூனிவர்ஸ் எப்பவுமே எல்லாத்தையுமே ஒரு பேலன்ஸில் தான் வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பத்மாவதி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அலாவுதீன் கில்ஜி ஒரு டைலாக் சொல்லுவான். மோசமான டைலாக் தான், பட் அது இந்த யூனிவர்ஸோட ஒரு நிலையை குறிக்கிற ஒரு டைலாக். அது என்னன்னா, காதல்லையும் போர்லையும் எல்லாமே எதுவுமே தர்மம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம இன்னொன்று சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா, உனக்கு எது தேவையோ அதுவே தர்மம் அப்படின்னு சாணக்கியனும் சொல்றான். இதுவுமே அதோட பொருந்துறதை நீங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு தர்மமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதர்மம். உங்களுக்கு நடக்கிற நியாயம் இன்னொருத்தருக்கு நடக்கிற அநியாயம். உங்களுக்கு நல்லவனா இருக்கிறவன் இன்னொருத்தனுக்கு கெட்டவனா இருக்கான். நீங்க ஒத்துக்கலனாலும் அதுதான் யதார்த்தம். நானும் கத்துக்கிறேன், நீங்களும் கத்துக்கோங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.